சூப்பர் சிங்கர் 11ல இந்த வாரம் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வழக்கம் போல இந்த வாரமும் மியூசிக் டைரக்டர் தமன் பாத்தீங்கன்னா இடம்பெறல. இந்த ஷோக்கு அவருக்கு இடையே ஏதோ ஒரு மனக்கசப்பு இருக்குன்றது இதன் மூலமே கன்ஃபார்ம் ஆகுது. இந்த குழு வேற ஏதோ புதுசா பண்றேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளியோட டீம்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாரத்துல தர்ஷனா அண்ட் வர்ஷா ஒண்ணா சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் மாதிரி. அழகன் படத்துல இடம்பெற்ற டங்கா மாதிரி பாட்டை தான் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. இது கேட்கிறதுக்கு ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் இருந்தது. பட் என்னோட ஒபினியன் படி தர்ஷனாவை கம்பேர் பண்றப்ப வர்ஷா பாத்தீங்கன்னா அங்கங்க சில இடத்துல மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. முக்கியமா ஹை நோட்ஸ் போறப்ப சில இடங்கள்ல கிராக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் மேனேஜ் பண்ணி எண்ட் ஆஃப் தி பல்லவில பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாங்க. என்டர்டெய்னிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் கோல்டன் பஸர் வின் பண்றாங்க. இவங்க பெர்ஃபார்மன்ஸ் நீங்க யாராச்சும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சூப்பர் சிங்கர் 11ல இப்ப ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்கானோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஏஆர் ரஹ்மான் அவர்களோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெப்பியான சாங்னு சொல்லக்கூடிய ஊர்வசி பாடல் எடுத்து இவர் பாடி இருந்தாரு. கடந்த சில வாரங்களா சில கர்நாடிக் பேஸ்ட் சாங் பண்ண இவர் திடீர்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு வெஸ்டர்னா இறங்கி பண்ணது எனக்கு புதுசா தான் இருந்தது. இது ஒரு குட் அட்டெம்ப்ட் தான் சொல்லணும். ஆனா அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தல. ஊர்வசி சாங் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் சாங் தான். இவர் பாட்டுல கவனம் செலுத்தி நல்லா பாடி இருந்தாலுமே அந்த ஸ்டேஜை கவர் பண்றதுக்கான ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் லைட்டா மிஸ் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது இவரோட ஜானர் இல்லாத மாதிரி இருந்தாலுமே இது அவர் அட்டெண்ட் பண்ணதுக்காகவே ஒரு பாராட்டுகளை கண்டிப்பா தெரிவிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஜட்ஜஸும் இவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு கோல்டன் பஸர் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஃபர்கான் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சூப்பர் சிங்கர் 11ல ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் போயிட்டு இருக்கு. இதுல டுயட்டாவும் பாடலாம், சிங்கிளாவும் பாடலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா பூமணி அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கானா ஓரியன்டட் சாங்ஸ் அடிச்சு நொறுக்கக்கூடிய ஒரு டேலண்டட் சிங்கர் தான் பூமணி அவர்கள். இவர் இந்த வாரம் டிராகன் படத்துல இடம்பெற்ற மாட்டிக்கினார் ஒருத்தர் பாட்டு தான் பாடி இருந்தாரு. இவரோட குரலுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பாட்டை சூஸ் பண்ணிட்டு அதை சூப்பராவே பிரசன்ஸ் பண்ணியிருந்தாரு. சூப்பர் சிங்கர் 11ல முந்தைய சீசன்ல நிறைய கானா சிங்கர்ஸ் வந்து போயிருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன குறை இருந்துட்டு இருந்துச்சு. பட் அது எல்லாமே பாத்தீங்கன்னா பூமணி கிட்ட இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கோல்டன் பஸரோட இந்த பெர்ஃபார்மன்ஸை முடிக்கிறாரு. இவரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சூப்பர் சிங்கர் 11ல ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் போயிட்டு இருக்கு. இதுல ஆன் பெனும் மீனாட்சியும் சேர்ந்து ஒண்ணா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த ரவுண்ட்ல முக்கியமா எல்லாருமே பீட் எடுக்கக்கூடிய ஃபோக் ஸ்டைல்லயே இறங்கிட்டாங்க. இவங்க காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்துல இடம்பெற்ற டூ சாங் தான் பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. ராஜு வேற ஸ்பெஷல் கெஸ்டா விஜய் சேதுபதி மாதிரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு. சாங் ஸ்டார்டிங்ல நல்லா தான் பாடிட்டு இருந்தாங்க. பட் சடனா நிறைய டான்ஸ் ஸ்டெப் போடுறதுனால பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பாட்டு பாட மூச்சு வாங்க ஏற்பட்டுச்சு. அதனால சில சுத்தி விலகலும் இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்தது. பட் இருந்தாலுமே இதுக்கு பாத்தீங்கன்னா கோல்டன் பஸர் தான் கொடுத்திருந்தாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சூப்பர் சிங்கர் 11ல ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட்ல ஹிதய் நித்யா பாண்டியன் தவசிலி இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். 3 பேர் சேர்ந்து ஒண்ணா ஒரு கொலாபரேஷனோட பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. 3 பேர் சாங் பாடுறப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. எங்கேயும் ஏற்ற இறக்கம் இல்லாம பாத்தீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுக்க முடியும். இவங்க சூஸ் பண்ண சாங் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே சொல்லலாம். சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸோட கொலாப் பண்ணாங்க. என்னோட ஒபினியன் என்ன, இதுக்கு அப்புறமா இந்த ஃப்ரீ ஸ்டைலை விட்டுட்டு காம்படிட்டிவ் சுற்றுலா ப்ராப்பரா நடத்தணும்ன்றது தான். சூப்பர் சிங்கர் 11ல ஃப்ரீ ஸ்டைல்ல கடைசியா பெர்ஃபார்ம் பண்ண கிருஷ்ணா அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இவங்க ஜில்லா படத்துல இடம்பெற்ற ஜிங்கனமணி சாங் தான் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. பெருசா நல்லா பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருந்தது. பிகாஸ் இந்த சாங் நிறைய பேர் நல்லா பாடி நான் கேட்டிருக்கேன். பட் இருந்தாலுமே இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க கோல்டன் பஸர் தான் கொடுத்தாங்க. இத பேசாம ஃப்ரீ ஸ்டைல்னு வைக்காம கோல்டன் பஸர் ரவுண்ட்னே வச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீக் என்ன ரவுண்ட் வச்சு இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் சிங்கர் 11ல டியூரேஷன் பத்தலன்னு சொல்லிட்டு இப்ப குக் வித் கோமாளி டீம் உள்ள இறக்கிருக்காங்க. டியூரேஷன் பத்தல, கண்டென்ட் இல்லன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்னு பண்ணா இப்படிதான் ஷோ நாசமா போகுன்றதுக்கு சூப்பர் சிங்கர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். காலத்துல எப்படி இருந்த சித்தப்புன்னு சொல்லிட்டு நம்ம பழைய சீசன்லாம் உற்று நோக்குறப்ப தான் தெரியும். ஆடியன்ஸ் நீங்க சொல்லுங்க, சூப்பர் சிங்கரோட தரம் குறைஞ்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.